வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மனிதனோட இயல்பும் குறை சொல்வதுதான். என்ன செஞ்சாலும் எதிலையாவது குறை கண்டுபிடிப்பார்கள். அந்த குறையை இந்த கணவன் மனைவி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கணவன் எதனால சண்டை போடுறான் அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஒரு ஊரில் உழவன் ஒருவன் இருந்தான். மனைவி என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை போட்டு அடிப்பான். இதுவே அவன் வழக்கமாக இருந்தது. வெளியூரிலிருந்து வீட்டிற்கு வந்த அக்காவிடம் தன் நிலையை சொல்லி அழுதாள் அவள். இப்படி கொடுமைப்பட்டு வாழ்வதை விட இறந்து விடுவதே மேல் என்றாள். ஏன் இப்படி பேசுகிறார்? கணவனை வள்ளிக்கு கொண்டு வருவது இயலாத செயலா? நான் சொல்வது போல செய், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நானும் மறைந்திருந்து கவனிக்கிறேன் என்றாள். அவள் சொன்னது போலவே சுவையான உணவு சமைத்தாள் தங்கை. அவன் துணிகளை வெள்ளை வெள்ளையென்று துவைத்தாள். வீட்டை தூய்மையாக பெருக்கினாள். கணவன் படுக்கும் கட்டிலில் அழகான போர்வை விரித்தாள். அந்த கட்டிலை முற்றத்தில் தூக்கிச் சென்று வைத்தாள். மாலையில் அவன் கணவன் வீடு திரும்பினான். அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. எல்லாம் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் இருக்கதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். சூடான உணவை அவனுக்கு பரிமாறினாள். அதை சுவைத்து உண்டான். முற்றத்தில் போடப்பட்டிருந்த கட்டிலில் படுத்தான். நடந்ததெல்லாம் பார்த்த அக்கா, நான் என்ன சொன்னேன் அப்படியே நடக்கிறது பார்த்தாயா? கணவனை வழிக்கு கொண்டு வருவது எளிது, இப்போதாவது புரிந்து கொள் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். கணவன் அழைக்கும் குரலை கேட்டாள் தங்கை. கணவனின் அருகே சென்றாள். தெருவில் ஒரு குடிகாரன் அசைந்து அசைந்து நடந்தபடியே தனக்கு தானே பேசி கொண்டு வந்தான். அவ்வளவுதான். அவன் கண்கள் சிவந்தன. உனக்கு அறிவே இல்லையா? இவனிடம் நான் அடிபட்டு சாக வேண்டும் என்பதற்காக தானே நீ கட்டிலை கொண்டு இங்கு வந்து போட்ட என்று சொல்லி தங்கச்சியை உதைக்கி நொறுக்க ஆரம்பித்தான். பொறுக்க முடியாத அக்கா உள்ளே நுழைந்தாள். சண்டை போடுவதற்கென்றே நோக்கம் கொண்டு திரிபவர்களுடன் நீ வாழ்ந்து பயனில்லை, நீ வாடி போகலாம் என்று சொல்லி தங்கையை கூப்பிட்டாள். ஏய், என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீ யாரு என்றான். யோ, உன் கையால் அடிபட்டு சாகணும் என்பது என் தலையெழுத்து இல்லை. நான் எங்க அக்கா கூட போறேன், நீ எக்கட கெட்டுப்போ என்று சொல்லிட்டு சென்றாள். மறுநாளிலிருந்து சாப்பாடு செய்ய துணி துவைத்து போடுவதற்கு ஆள் இல்லாமல் தவித்து போனான். ஓட்டலில் சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் போகவே வயிற்றுப்போக்காகி மிகவும் கஷ்டப்பட்டான். அப்போதுதான் மனைவியின் அருமை தெரிந்தது. ஐயோ, அவளை நாம் எத்தனை கொடுமைப்படுத்தினோம், நமக்கு நல்லா வேணும், இனி நான் திருந்தி நல்ல மனுஷனா மாறப்போறேன் என்று சொல்லியபடியே தன் மனைவியை அழைத்து வரச் சொன்னான். மறைந்திருந்து பார்த்த அக்கா மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றாள். வணக்கம் நண்பர்களே.